நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இவங்களோட சொந்த ரத்தம். நான் தான் இவங்களோட பையன். இவங்க தான் என் அம்மா. அம்மாவா? ஷாலினி பெரியம்மா உங்களோட அம்மாவா? இல்ல, அப்படி இருக்கவே முடியாது. எங்க பெரியம்மாக்கு குழந்தையே இல்ல. நீ போய் சொல்ற. எங்க பெரியம்மாவோட பேரையும் அப்புறம் எங்க குடும்பத்தோட பேரையும் நீ கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. அப்படி உனக்கு என்னதான் வேணும்? இது நிச்சயமா உன்னோட பிளானா தான் இருக்கும். எனக்கு முதல்லயே தெரியும் நான் சொல்ற எதையும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. ஆனா உங்க மேல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை அவங்க என்னோட அம்மாவா இருந்தா இவ்வளவு நாளா நான் எங்க இருந்தேன்னு தானே யோசிக்கிறீங்க? இவ்வளவு வருஷமா ஏன் நான் அவங்கள வந்து பார்க்கல? இவ்வளவு நாளா இந்த விஷயத்தை பத்தி நான் ஏன் யார்கிட்டயும் சொல்லல? ஏன் சொல்லலன்னா இத சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களேன்ற பயம்தான். உங்க எல்லாருக்குமே நான் இப்ப போய் சொல்லிட்டு இருக்கேன்னு தான் தோணும். அது மட்டும் இல்ல, உங்க வீட்டு சொத்தை அடையிறதுக்காக உங்களோட பெரியம்மாவை நான் அம்மான்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆனா அது உண்மை இல்லை. என்கிட்டயே கணக்கு போட முடியாத அளவுக்கு சொத்து இருக்கு. அப்படி இருந்தோம் ஒரே ஒரு இடம் காலியா இருக்கு. அந்த இடம் என் அம்மாவுக்காக. எங்க அம்மாவை ஒரு தடவையாவது பார்க்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். வேற எந்த நோக்கமும் இல்ல. கரண், ப்ளீஸ் தயவு செஞ்சு உளறத நிறுத்துங்க. அவங்க போட்டோவை நீங்க வச்சிருக்கிறதுனால அவங்க ஒண்ணு உங்க அம்மா ஆயிட மாட்டாங்க. அம்மா புள்ளங்கிற உறவு ஜென்மத்துக்கு புனிதமானது. அவங்க உங்க அம்மா தான். உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? உங்களை பெத்தெடுத்தாங்களா? சாட்சி வேணும்ல? அத உங்க தாத்தா கிட்ட போய் கேளுங்க. உங்க பெரியம்மா கிட்ட கேளுங்க. சாட்சி அவங்க கொடுப்பாங்க. போங்க, போய் அவங்க கிட்ட கேளுங்க. நான் இங்க எந்த நோக்கத்தோடையும் திட்டத்தோடையும் வரல. என்ன பெத்தெடுத்தவங்கள ஒரே ஒரு தடவை பார்க்க தான் வந்திருக்கேன். அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை என்னால உறுதியா சொல்ல முடியும். உங்களோட குடும்பத்துக்கோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ என்னால எந்த விதமான பிரச்சனையும் வராது. இது என்னோட வாக்குறுதி. சுந்தர் மேடம். மாலதி எங்க? மாலதி மேடம் வீட்ல இல்ல. அவங்க வெளியே போய் ரொம்ப நேரமாச்சு. எங்க போனா இவ? அவளை நான் என் கூட கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் எதுக்கு வெளியில போனா? ஜீவிதா கிட்ட கேக்கலாம். ஜீவிதா மேடம், அவங்களும் வெளியே போயிருக்காங்க. பெரியம்மா, பெரியம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாலதி. எங்க போன நீ? அப்புறம் என்ன கெட்ட பழக்கம் உனக்கு? தினமும் எங்கேயோ வெளியில போய்கிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட சொன்னல கோயிலுக்கு போகணும்னு. அப்படி இருந்தும் நீ இல்ல. பெரியம்மா, நீங்க ஒரு வாட்டி நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க. எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்காக தனியா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஒண்ணும் வேண்டாம். பெரியம்மா, ஒரு வாட்டி மாலதி சொல்றது என்னன்னு கேளுங்களேன். அவ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணுங்க. பெரியம்மா ப்ளீஸ், நீங்க ஒரு வாட்டி உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலே கரண தெரியாது? பெரியம்மா, நாங்க இப்பதான் கரணை பார்த்துட்டு வரோம். அவர் என்ன சொன்னார்? மாலதி, நிறுத்தி அவனோட பைத்தியக்காரத்தனத்தை.
நான் உன்னை ஏற்கனவே வார்ன் பண்ணியிருந்தேன். சம்பந்தம் இல்லாத அந்த கரனோட பேரை என் முன்னாடி சொல்லாதன்னு. நீங்க ப்ளீஸ் எதுவும் நான் கேட்க விரும்பல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்பவும் அவன் வீட்டுக்கு போயிருப்ப. நாங்க இவ்வளவு சொல்லியும் எதுக்கு நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? மாலதி, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கல இந்த விஷயத்தை பத்தி பேசாதேன்னு. ப்ளீஸ் தாத்தா, நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு ஏன் பேச்ச நம்பிக்கை இல்லைன்னா அக்காவை கேளுங்க. அக்காவை என் கூட கரண் வீட்டுக்கு வந்தா. ஜீவிதா, நீ உன் தங்கச்சியோட இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு நீ உடந்தையா இருக்கியா? ஜீவிதா, நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கலாம். தாத்தா, நாங்க தப்பா எதுவும் பண்ணல. பெரியம்மா என்ன நம்புங்க, நானும் மாலத்தையும் எதுவும் போதும் ஜீவிதா, போதும். இதுக்கு மேலயும் நான் எதையும் கேட்க விரும்பல. இல்ல பெரியம்மா, நீங்க ஒரு விஷயம் கேட்டே ஆகணும். அந்த கரண் நிறுத்து. இதுக்கு மேலயும் ஏதாவது பேசி என் பொறுமையை இழக்க வச்சிடாத. அடிக்கடி எதுக்காக அந்த கரனோட பேரை சொல்ற? ஆனா பெரியம்மா, மாலதி, கரண் சொல்ற அவன் உங்களோட பையனா? அவன் உங்களோட ரத்தமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சொன்ன நீ? கரண் என்னோட பையனா? ஆமா பெரியம்மா, கரண் சொல்றான் நீங்க தான் அவனோட அம்மாவா? இந்த விஷயத்தை தான் மாலதி உங்ககிட்ட சொல்ல துடிச்சிட்டு இருக்கான். ஜீவிதா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அதை நான் சொல்லல, அந்த கரண் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவன் சொன்னா அதை நீ நம்பிடுவியா? யார் எது சொன்னாலும் அதை நீ கேட்டுடுவியா? அவங்கிட்ட நீ கேட்டியா இதுக்கு சாட்சி என்னதான் இருக்குன்னு? அது கேட்டாச்சு ஆண்டி, நிறைய வாட்டி கேட்டாச்சு. அவன் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் உறுதியா சொன்னான். நாங்க இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா தாத்தா கிட்டயும் ஷாலினி பெரியம்மா கிட்டயும் கேட்கணுமா? அவங்க சொல்றது உண்மையாப்பா? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ உளறாங்கம்மா. அவங்க பேச்செல்லாம் நீ பெருசா எடுத்துக்க கூடாது. இனி யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. இல்லப்பா, நீங்க இப்படி எதுவும் பேசாம போயிட முடியாது. என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்ப்பா. உன் கேள்விக்கு பதிலா அவங்க ஏதோ உளறிக்கிட்டு இருக்காங்க, அதையும் நீ நம்பிக்கிட்டு இருக்க. அண்ணி, இந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், போங்க. இல்ல வசந்தி, நான் எங்கேயும் போக போறதில்ல. எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சே ஆகணும். அப்பா ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. அந்த அந்த கரண் சொன்னது உண்மையாப்பா? அவன் அவன் நான் பெத்த பையனாப்பா? ஷாலினி, உனக்கு என்னமா ஆச்சு? நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க? நீ குழப்பத்துல இருக்க. நீ உன் ரூமுக்கு போ, நான் அங்க வந்து பேசுறேன்.
வாமா போலாம். இல்லப்பா, நான் போக மாட்டேன். முதல்ல நீங்க நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்பிட்டல்ல நான் உண்மையிலேயே செத்து போன குழந்தைய தான் பெத்தெடுத்தேனப்பா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, ப்ளீஸ். ஒரு பையனோட கஷ்டத்தை அம்மா கிட்ட இருந்து மறைக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அம்மா கிட்ட இருந்தாலும் சரி, தூரமா இருந்தாலும் சரி, அவங்க பையனோட வலியை தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது. நான் இத்தனை வருஷமா என்னோட வலியை தாங்கிக்கிட்டேன். என்னைக்காவது என்னோட வலியை நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருக்கீங்களா? ஜீவிதாவும் மாலத்தையும் இன்னும் குழந்தைங்க தான். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நல்லது கெட்டதை பத்தி அவங்களுக்கு என்னமா தெரியும்? ஆனா உனக்கு தெரியும்ல, நீயுமா புரிஞ்சுக்க மாட்ட. முன்ன பின்ன தெரியாதவன் உனக்கு மகனாகணும்னு ஆசைப்படுறான். அவனோட திட்டத்தை நீங்க யாரும் புரிஞ்சுக்கல. அவனோட திட்டத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த கரண் நம்மளோட சொத்துக்களை அடையணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இப்படி ஒரு வலையை வீசியிருக்கான். மன்னிச்சிருங்க தாத்தா. கரணுக்கு இந்த வீட்டு சொத்து மேல கண்டிப்பா எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அவர் ஒரே ஒரு முறையாவது அவங்க அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு வேற எதுவும் தேவையில்லையோ? இதெல்லாம் அவனோட நாடகம். இத உங்களால புரிஞ்சுக்க முடியல. அவன் ஒன்னா நம்பர் ஏமாத்துக்காத. ஆனா தாத்தா, நாம இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். கரண் சொல்றது உண்மையா பொய்யான்னு. அவன் 100% பொய் தான் சொல்றான். எனக்கு விருப்பம் இல்ல அவனை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல. வந்து தாத்தா, நீங்களா? தாத்தா, நீங்க இதை சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். அதுக்காக இதை நடுவுலையும் விட வேண்டாம். வினய், நான் இந்த விஷயத்தை பத்தி இனியும் பேச விரும்பல. அம்மா ஷாலினி, நீ நிம்மதியா ரூமுக்கு. இங்க எதை பத்திலாம் உன் காதால கேட்டியோ அதெல்லாம் ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடு. என்னால இதை எப்படிப்பா மறக்க முடியும்? இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி என்னால மறக்க முடியும்? என் மனசு சொல்லுது, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்கப்பா, அன்னைக்கு என்னதான் நடந்தது? சொல்லுங்கப்பா, எதுக்கு மறைக்கிறீங்க? நான் சொல்ல வந்தத சொல்லிட்டேன். அப்பா ப்ளீஸ், அப்பா நில்லுங்க. அண்ணி, நிக்க சொல்ல வசந்தி. அழாதீங்க அண்ணி, அழாதீங்க. அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு. உண்மையை சொல்ல சொல்ல வசந்தி. அண்ணி, நீங்க பேசாம இருங்க. வாங்க உங்க ரூமுக்கு போலாம். முதல்ல வாங்க, வாங்க சொல்றேன். ஜீவிதா, இங்க என்ன நடக்குது? நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள இங்க இவ்வளவு பிரச்சனையா? வினய், நான் உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன். மாலதியும் விஸ்வாவும் ஹனிமூனுக்கு மும்பை போயிருந்தப்போ
வினய், எனக்கு தோணுது கரண் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரி சாரி வினய், நீங்க வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளவு பெரிய டென்ஷன். நிச்சயமா நாங்க இதை வேணும்னு பண்ணல. எங்களுக்கு யாரையும் கோவப்படுத்தணுங்கிற எண்ணம் இல்ல. நாங்க உண்மைதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம் விஸ்வா. யார் மனசையும் புண்படுத்தல. ஒருவேளை கரண் சொன்னது உண்மையான தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம். உண்மை எப்போ தெளிவாகுதோ அது வரைக்கும் நம்ம தேடிதான் ஆகணும். கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன். ஐ எம் சாரி மாலதி. முதல்ல நீ சொன்னதை நான் கேட்கல. ஷாலினி ஆண்டிக்கும் கரணுக்கும் இடையில டெஃபினட்டா ஏதோ ஒரு உறவு இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது. வதிரசா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க தாத்தா ஆயிட்டீங்க. உங்க பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான். என் பொண்ணு இப்படி இருக்கா? அவங்களும் நல்லா இருக்காங்க. அம்மாவும் பையனும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனா நீங்க தானே சொன்னீங்க அம்மா பிள்ளை 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு. இதத்தான் அதிசயம்னு சொல்லுவாங்க வதேரா சார். இத மேல உள்ளவன் மட்டும்தான் செய்ய முடியும். அவரால தான் இப்போ உங்க பொண்ணு பழிச்சிருக்காங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவரு. உங்க பொண்ணும் பேரனும் இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த வாங்கிக்க. இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு. அவன் வாழ்நாள் முழுசும் செலவு பண்ற அளவுக்கு இருக்கு. அவங்கிட்ட சொல்லி இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கையில குறுக்கிடாம எங்கேயாவது போக சொன்ன. இன்னையில இருந்து எங்களுக்கும் அவனுக்கும் எந்த உறவும் கிடையாது. போய் சொல்லு. அத்தை, அத்தை, பெரியம்மா நல்லா இருக்காங்கல்ல? இந்த மாதிரி விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் யாரால நல்லா இருக்க முடியும்? எவ்வளவு சர்ப்ரைஸான விஷயம். அதுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். ஆனா இங்க யாருக்குமே தெரியல. தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிருக்க முடியும்? அவங்கள தவிர எங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஏமா, அப்போ உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? ஆமா, நானும் அண்ணனும் ஏற்கனவே ஷாலினியத்தையோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி கேட்டிருக்கோம். ஆனா அப்ப நீங்க மறுத்துட்டீங்க. ஆனா இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும். விஸ்வனி, அம்மா, அம்மா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த விஷயத்துக்காகவும் அடம் பிடிச்சதில்ல. அம்மா இங்க பாருங்க. இல்லப்பா, எப்படி அத்தை யாரோ ஒருத்தன் அம்மான்னு சொல்லி உரிமை கொண்டாடிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? இதுக்கு மேல இந்த விஷயத்தை மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. அம்மா இங்க பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு அத்தையோட கடந்த கால வாழ்க்கை தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நீங்க அந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும்.